கல்யாணம் ஆகாத ஒரு பையன் செத்து போயிட்டானா மோட்சம் கிடைக்காதாயா? உன் மோட்சத்தை தடுத்த பாவம் எனக்கு எதுக்கு? என்னடா நக்கலா? சாவு மோட்சம்னு சீரியஸா பேசிட்டு இருக்க? என்னமோ ஜோக் அடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. உங்க முட்டாள்தனத்தை பார்த்து சிரிக்காம எப்படி இன்ஸ்பெக்டர் இருக்க முடியும்? ஜீவா, ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அதிகாரமும் செல்வாக்கும் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலான்னு உங்களை மாதிரி ஆளுங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அது உண்மைன்னா நீங்க தான் சார் கடவுள். நீங்க இன்வால்வ் ஆகிற எல்லா கேஸும் ஜெயிக்கணும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஆனா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி என் முடிவு இப்படிதான் இருக்கும்னு யோசிச்சு சொல்றீங்க? சட்டமும் நீதிமன்றமும் உங்களை மாதிரி எத்தனையோ அதிகாரிகளையும் பார்த்திருக்கு, என்ன மாதிரி நிரபராதிகளையும் பார்த்திருக்கு. அந்த ரெண்டையுமே உங்க இஷ்டப்படி ஆட்டி வைக்கிற பொம்மையா நீங்க பாக்குறீங்க. ஆனா என்னைக்குமே அழிக்க முடியாத உண்மையாதான் நான் மதிக்கிறேன். எனக்கு எதிரா எத்தனை பொய் சாட்சிகளை வேணாலும் நீங்க கொண்டு வரலாம், ஆனா கடைசியில உண்மையும் சத்தியமும் தான் ஜெயிக்கும். அத நான் உண்மையா நம்புறேன். சாவை பத்தி எல்லாம் பேசி என்ன மாதிரி போராளிய பயமுறுத்த முடியாது சார். ஏன்னா மரணத்தை பார்த்து பயப்படாதவன் தான் ஒரு போராளியா உருவாக முடியும். எனக்கு யூனியன் தான் வாழ்க்கை, அதுதான் என் உலகன்னு முடிவு பண்ணனேன். அப்பவே சராசரி மனுஷனா என்னால வாழ முடியாதுன்னு தெரியும் சார். நாள் முழுக்க வேர்வையும் ரத்தத்தையும் சிந்துற தொழிலாளிங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அவங்க உழைப்புக்கு நியாயமான கூலி கிடைக்கணும். அவங்க வேலைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வரணும். அதுக்கான போராட்டம் தான் என் வாழ்க்கை. அந்த போராட்டத்தோட முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் சார். இப்ப நடக்கிற இந்த கேஸ்ல கூட நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையா கூட நான் பார்க்கல. அதிகார வர்க்கத்துக்கும் உழைப்பாளி வர்க்கத்துக்கும் நடக்கிற யுத்தமா தான் நான் பார்க்கிறேன். இதுல நான் ஜெயிக்கலாம், இல்ல உங்க சதி வேலையால தோத்தும் போகலாம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பகத்சிங்ல ஆரம்பிச்சு எத்தனையோ நிரபராதிங்க நியாயத்துக்காக போராடி உயிரை கொடுத்திருக்காங்க. அதே முடிவு எனக்கு வந்தாலும் அதனை சந்தோஷமா ஏத்துப்பேன். ஆனா என்னோட இது முடிஞ்சு போயிடும் நினைச்சிடாது. எரியிற என் சதையில இருந்து பறந்து போற தீப்பொறி என்ன மாதிரி இன்னும் நிறைய தீப்பந்தங்களை உருவாக்கும். அத உங்க அதிகாரத்தால அழிக்கவே முடியாது. யாரோ தூக்கி போட்ட சில்லறைக்காக இவ்வளவு விசுவாசமா நடந்துக்கிறீங்களே. ஒருவேளை நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சு நீங்க தோத்துட்டா இந்த அதிகாரம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு இல்லாம போயிடும். என் முடிவை ஏத்துக்க நான் தயாரா இருக்க மாதிரி உங்க முடிவை ஏத்துக்க நீங்க தயாரா இருங்க. வட ஜீவா, என்னம்மா? மாதவியோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கடா. என்னம்மா திடீர்னு? சும்மா உங்களை பார்த்துட்டு போலானா? டேய், என்ன விஷயம் நீயே சொல்லு பார்க்கலாம். அம்மா, அதை பத்தி யோசிக்கலாம் எனக்கு நேரம் இல்லம்மா. நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். நீயே சொல்லுமா. டேய், உன் கல்யாணத்தை பத்தி பேசி முடிவெடுக்க தாண்டா வந்தாங்க. ஏன் கல்யாணத்தை பத்தி பேச அவங்க ஏன் வரணும்? என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? நீ மாதவியை ஒருத்தர் விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படின்னு யார் சொன்னது? மாதவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல மாதவியை நான் காதலிக்கிறேன்னு எனக்கா சொல்லிருக்கேனா? எல்லா விஷயத்தையும் பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லடா. பிள்ளைங்க நடந்துக்கிறத பார்த்து அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க பாருமா, புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சரியா புரிஞ்சுக்கணும். மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. எனக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? என்னடா இப்படி பேசுற? அன்னைக்கு மாதவியை பத்தி கேட்டப்ப பிடிச்சிருக்குன்னு தானே சொன்ன? ஆமாமா, இப்பவும் அதே தான் சொல்றேன். மாதவி எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இங்க பாருமா, என் கம்பெனில பெருக்கி கூட்டுற பாட்டி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டேய், நீ அவளும் நேர காலம் தெரியாம மணிக்கணக்கா பேசுனது, நீ அவ ஹாஸ்டலுக்கு போனது, அவ உன்னை தேடி இங்க வந்தது, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? இங்க பாருமா,
என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் இதே மாதிரி தான் மணிக்கணக்கா பேசியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தமோ அதே தான் இதுக்கும். அவங்க எல்லாம் பசங்கடா. மாதவி ஒரு பொண்ணு. மா, உனக்கு வேணும்னா பையன் பொண்ணுங்கிற வித்தியாசம் உன் கண்ணுக்கு தெரியலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த வித்தியாசம் எல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாதவி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் அப்படிதான் அவங்க கிட்ட பழகுறேன். அந்த ஃபீலிங்கோட தான் நான் அவங்கள்ட்ட பேசுறேன். அதையெல்லாம் வச்சுட்டு நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிடா, உனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா மாதவிக்கு உன் மேல விருப்பம் இருக்கே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்பட்டு தானே அவ அம்மாவை இங்க அனுப்பி வச்சிருக்கா. இத பாருமா, அதுலயும் ஏன் தப்பு எதுவும் இல்ல. சகஜமா பழகுனத அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன ஜீவா, ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறது பெரிய பாவம்டா. அந்த பாவத்தை நீ பண்ணிடாதடா. என்னம்மா நீ ஒரு கிரிமினல்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, நான் யாரையும் நம்ப வைக்கல, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. நீயே என் மேல இப்படி பழி போடுறது கஷ்டமா இருக்குமா? நான் பழி போடலடா, உண்மையதான் சொல்றேன். இது வரைக்கும் நீ வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல, முகம் கொடுத்து கூட பேசுனதில்ல. ஆனா மாதவி கிட்ட மட்டும் பேசி பழகுறனா உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தானே அவளுக்கு தோணும். அப்படி பார்த்தா அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டதுல உனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. ஓஹோ, அவங்களோட நான் பேசி பழகுனதான் பிரச்சனைனா இப்பவே இந்த நிமிஷமே நான் அதை கட் பண்ணிடுறேன். என்னடா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு நான் விலகிடுறேன். போதுமா? அண்ணா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், நீங்க நினைக்காதீங்க. இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுருவோம். நீங்க லவ் பண்ணல, அவங்க லவ் பண்றாங்கன்ற ஆர்கியூமெண்டே வேணாம். எப்படியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. வரப்போற மனைவி மாதவியா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், மாதவிய மட்டும் இல்லடா, நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்ல. அண்ணா, டேய் ஜீவா, ஜீவா, டேய் இருடா. ஆம்பளைங்க அவங்க அறிவு சொல்ற மாதிரி நடந்துப்பாங்க. நாம தான் மனசு சொல்ற மாதிரி நடந்துப்போம். காதல்ங்கிறதும் மனசை பாதிக்கிற விஷயம் தானே. அதனாலதான் அந்த ஃபீலிங் வந்ததுமே நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஆம்பளைங்களுக்கு அவங்க மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கவே ரொம்ப காலம் தேவைப்படுது. கூடவே இருக்கிறப்ப உணர முடியாத காதல பெரிவால தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜீவாவும் அப்படிதான். நாங்க பேசி பழகிட்டு இருந்தப்பெல்லாம் அவனுக்குள்ளயும் என் மேல காதல் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. கல்யாணம் வேணான்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போறதே நிறுத்திட்டேன். அப்பதான் அவன் எதையோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம ஏன் இருக்க முடியலன்னு புத்திய மீறி அவன் மனசு கேள்வி கேட்டிருக்கு. அப்ப கூட அதுதான் காதலுங்கிறது அவனுக்கு புரியல. என் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு நாள் நேர்லயே வந்தான். மாதவி, மாதவி, என்னாச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? இப்பெல்லாம் நீ என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரதில்ல. உன்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தாலும் உள்ள இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்லை. நான் உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னு கேக்குற? நான் அப்படி என்ன தப்புன்னு? தப்பு பண்ணது நான் தான் ஜீவா. நீங்க என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிருக்கீங்க. அதை புரிஞ்சுக்காம நான் உங்களை விரும்பினது, அம்மா உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அனுப்புனது எல்லாமே ஏன் தப்பு தானே. அது முடிஞ்சு போன விஷயம் மாதவி. அதை மறந்துட்டு எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. உங்களால அப்படி இருக்க முடியும், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாக்குறப்பெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்கும். என்ன பாக்குறப்போ உங்களுக்கும் உறுத்தலா இருக்கும். முன்ன மாதிரி நம்ம சகஜமா பேசி பழக முடியாது. ஒரு உறவுக்குள்ள எப்போ உறுத்தலும் சங்கடமும் வந்துருச்சோ அப்பவே அதை விட்டு ஒதுங்கி போறதா நல்லது. இல்ல மாதவி, காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். எதுவுமே சரியாகாது ஜீவா. நீங்க தான் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. மனசுல இருக்கிற ஆசையை மறக்கதான் நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நான் உங்களை பார்த்தேன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியாது. நிறைவேறாத ஆசை சுமந்துட்டு இருக்கிறது நரக வேதனையா இல்லையா ஜீவா? கல்யாணம் வேண்டாம் நான் சொன்னதை நீங்க கேஷுவலா எடுத்துப்பீங்கன்னு நினைச்ச மாதவி.
இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கல இல்ல வேற யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் இப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்க மாட்டேன் ஜீவா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாண வாழ்க்கை சரி வராது, எந்த பொண்ணும் என் கூட நிம்மதியா வாழ மாட்டான்னு நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறீங்க. அததான் என்னால ஏத்துக்க முடியல. எதெல்லாம் உங்க கல்யாண வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் நான் உங்களை விரும்ப காரணமா இருந்திருக்கு. உங்க நேர்மை, அடுத்தவங்களுக்கு உதவுற உங்க நல்ல குணம், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற உங்க நல்ல மனசு, அதுக்காக போராடுற தைரியம், இதெல்லாம் தான் நான் விரும்புறேன். இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எப்பவும் பிடிச்சிருக்கும். அத புரிஞ்சுக்காம நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாங்கிற உரிமை எனக்கும் இருக்குல்ல. இருக்கு மாதவி. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியும்னு எனக்கு தோணல. நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறதோ பார்க்காம இருக்கிறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தாலும் யூனியன் வேலைன்னு இறங்கிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா உங்களை மறந்துட்டு என்னால யூனியன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதே இல்லை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நான் நானாவே இல்லை. நீங்க என்ன ஃப்ரெண்டா தானே பாக்குறேன்னு சொன்னீங்க. ஒரு ஃப்ரெண்ட் உங்களை விட்டு விலகி போனா இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்களா? நம்ம நட்பு தொடரணும்னு வந்து கெஞ்சுவீங்களா? என் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா கெஞ்சுவேன், இல்லனா இறங்கி வரவே மாட்டேன். இந்த விஷயத்துல உங்க மேல எந்த தப்பும் இல்லையே. உங்க மனசுல பட்டதை தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் இறங்கி வந்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அதான் எனக்கும் புரியல மாதவி. எனக்கு புரியுது ஜீவா, உங்களுக்கும் என் மேல விருப்பம் இருக்கு. ஆனா அத உங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கு காரணமும் உங்க நல்ல மனசுதான். என்னால இவ வாழ்க்கை பாழாயிடக்கூடாதேன்னு நீங்க அதை மறைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் ஜீவா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அண்ணி, ஒரு கனவு மாதிரி என் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச அந்த 3 நாள்ல ஜீவா என்னை கூட்டிட்டு போனது ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் ஒரு ஊர்வலத்துக்கும் தான். அவங்க தோழர்கள்லாம் என்னை கொண்டாடினாங்க. ஜீவாவோட மனைவிங்கிறது எனக்கு பெருமையா இருந்துச்சு. அந்த 3 நாள் சந்தோஷம் 3 ஜென்மத்துக்கு போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த சந்தோஷம் கடவுளுக்கு பொறுக்கலையோ இல்ல கருணாகரனுக்கு பொறுக்கலையோன்னு எனக்கு தெரியல. கருணாகரங்கிறது யாருக்கா? அந்த இன்ஸ்பெக்டர். சார் என்னையா பெண்டிங் ஃபைல்ஸ் இவ்வளோ தானா? இல்லை சார், இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதானே இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துட்டு வருவேன். சார் 70-80 ஃபைல் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வர்றதும் கஷ்டம், நீங்க பாக்குறதும் கஷ்டம் சார். சரி சரி, அதெல்லாம் நீயே பார்த்துட்டு ஜீவாவை எதில் மாட்டி விடலான்னு சொல்லு. என்னையா முழிக்கிற? சார், ஒரு அப்பாவி மேல பெண்டிங் கேஸ்லாம் போடுறது தப்பு இல்லையா சார்? கோபி, நமக்கு ஆதாயம் இருக்குன்னா எதுவுமே தப்பு இல்லை. இந்த சத்தியம், நீதி, நேர்மை, மனசாட்சி, மண்ணாங்கட்டி இதெல்லாம் என்னைக்கோ செத்து போச்சியா. ஜனங்களே சேர்ந்து இதை கொண்டுட்டாங்க. இன்னைக்கு பணக்காரங்க சொல்றதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் நியாயம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் வளைஞ்சு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாழ முடியாதியா. இங்க பார், இந்த கேஸ்ல
ஜீவாவுக்கு எப்படியாவது ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். இதுதான் நமக்கு மேலிடத்துல இருந்து வந்த ஆர்டர். அதை செஞ்சு முடிக்கிறது நம்ம டியூட்டி. சார் அதை எப்படி சார் செய்ய முடியும்? அவன் மேல அவனுக்கு எதிரான சாட்சிகள் எதுவும் வலுவா இல்லையே சார். என்ன அவன் பெயில் கேஸ்ல வாதாடினதை வச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? அப்போ இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அவன் தான் கிரிமினல்ங்கிற எல்லா எவிடன்ஸையும் நான் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிட்டேன். மேனேஜரை கொலை செய்ய ஜீவா அடியாளுங்களோட சேர்ந்து திட்டம் போட்டிருக்கான். அதுக்கு அவன் யூனியன் ஆளே ஒருத்தன் சாட்சி. கொலை நடந்த இடத்துல ஜீவாவோட கம்பெனி ஐடி கார்டு கடந்திருக்கு. அது இன்னொரு சாட்சி. கொலைய நேர்ல பார்த்த சாட்சியும் இருக்கியா? ஜீவாவை கொலைகாரன்னு நிரூபிக்க இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? சார் கொலை கேஸ் தான் அவன் மேல ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் சார் பெண்டிங் கேஸ் எல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்க? யோ, அவன் சாதாரண ஆள் இல்லையா? பெயில் பெட்டிஷன்ல அவன் வாதாடும் போதே அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு எதிரா எத்தனை சாட்சி இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சிட்டானா என்ன பண்றது? கொலை கேஸ்ல இருந்து அவன் விடுதலை ஆனாலும் நம்ம கிட்ட இருந்து விடுதலை ஆகக்கூடாது. ஆயுள் ஃபுல்லா அவன் ஜெயிலே கிடக்கணும். இதுதான் மேலிடத்துல இருந்து எனக்கு வந்த அசைன்மெண்ட். இப்ப புரியுதா பழைய ஃபைல் எல்லாம் நான் ஏன் தூசி தட்டிட்டு இருக்கேன்னு? ஜீவா மேல ஓவரா ஃபீல் பண்ணாம எல்லா ஃபைல்ஸையும் ரெடி பண்ணு போ. மேனேஜர் கொலை கேஸ்ல ஜீவாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எம்டியும் இன்ஸ்பெக்டரும் தீவிரமா இருந்தாங்க. அதுக்காக நிறைய பொய் சாட்சிகளையும் தயார் பண்ணாங்க. ஆனா ஜீவா அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகவே இல்லை. அவங்களுக்கு எதிராக போராடி ஜெயிக்க முடியாதுன்னு சோர்ந்து போகல. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சான். அந்த விஷயத்துல தோழர்களும் ரொம்ப உதவியா இருந்தாங்க. ஜீவா கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, எப்படி பொய் சாட்சிகளை உடைக்க போறான்னு இங்க யாருக்குமே தெரியாது. சத்தியம் நிச்சயமா ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அதையும் மீறி அந்த நம்பிக்கை பலிக்குமாங்கிற பயமும் இருந்துச்சு. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சு. இவன் ஜீவா கூட யூனியன்ல இருக்கிறவன் தானே? யுவர் ஆனர், மேனேஜர் வரதனை ஜீவாதான் கொலை செய்தார் என்பதற்கான முக்கிய சாட்சி குமார். வரதன் கொல்லப்பட்ட அன்று தான் பார்த்த விஷயங்களை இவர் இந்த கோர்ட்டிலே தெரிவிக்க கணம் கோர்ட்டார் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் குமார், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஜீவா மேனேஜருக்கு ஃபோன் பண்ணாரு. அப்ப நானும் இவர் கூட தான் இருந்தேன். மேனேஜரை கொல்ற நோக்கத்தோட தான் அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. மேனேஜரை கொல்ல போறேன்னு கோவமா சொன்னாரு. அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க ஐயா. சம்பள உயர்வு வேணும் தான், அதுக்காக மேனேஜரை கொல்றதெல்லாம் ரொம்ப பாவம்னு சொன்னேன். இவர் கேட்கவே இல்லை. இன்னைக்கு அவங்கிட்ட பேசி பாப்பேன், ஒத்து வரலன்னா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு கோவமா கத்தி எடுத்து பாக்கெட்ல சொருகிட்டு போனான். சொன்ன மாதிரியே செஞ்சிருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா.